ரெண்டாவது என்னன்னாக்க எங்கள்கிட்ட வந்து அவ்வளோ டயாலிசிஸ் பண்றதுக்கு காசு இல்ல, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு எங்கள்கிட்ட பணம் கிடையாது, இல்லைன்னா வீட்டில் யாருமே இல்லை ரெகுலரா டயாலிசிஸ்க்கு கூப்பிட்டு போறது, அந்த மாதிரி பேஷண்ட் தான் வராங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீங்க நான் செத்துடுவேன் ஆனா டயாலிசிஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டைம் வந்து எங்கள்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லை. நாங்க முதல்ல கவுன்சிலிங் பண்றோம் பேஷண்ட்டுக்கு, இல்லைங்க இந்த இஸ்லேயே நீங்க டயாலிசிஸ் நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி. இல்லை டாக்டர் அது எல்லா டாக்டர் சொல்லிட்டாங்க, அது வேணும்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருக்கோம்னாக்கா நாங்க முதல்ல 1 month மெடிசன்ஸ் நாங்க கொடுக்குறோம். அந்த 1 month மெடிசன்ஸ்லேயே வந்து பிசிக்கல் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். யூரின் அவுட்புட் ஜாஸ்தியாக வருது, ஸ்வெல்லிங் கம்மியாக வருது, நல்லா பசி எடுக்கிறது, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆகும். கிரியேட்டினும் நான் லாஸ்ட் இன்டர்வியூல உங்களுக்கு வந்து எத்தனையோ பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பிளட் டெஸ்ட் நாங்கள் எடுக்கிறதுல பிளட் டெஸ்ட் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் சொல்லி பண்ணி அவங்களுக்கு அமைச்சிருக்காங்களோ டயாலிசிஸ் சொல்லி, அதே ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ உங்களுக்கு டயாலிசிஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் பேஷண்ட் டு பேஷண்ட் இது மாறும். எதுக்கு மாறும் அப்படின்னா வந்து டயட்.